அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். துபாயில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மற்றும் போக்குவரத்து செயல்திறனை மேம்படுத்தவும் கடந்த 2007ஆம் ஆண்டில் முதல் முறையாக சாலிக் டோல்கேட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. சாலிக் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த கேட்டுகள் துபாயில் உள்ள முக்கிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வழியாக செல்லும் வாகனங்களிடமிருந்து கட்டணங்களும் வசூலிக்கப்படுகிறது. துபாயில் இதுவரை 8 சாலிக் கேட்டுகள் செயலில் உள்ள நிலையில் துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமானது நடப்பு ஆண்டின் தொடக்கத்தில் 2 புதிய சாலிக் டோல்கேட்டுகளை அறிவித்திருக்கிறது. அத்துடன் இவை எதிர்வரும் நவம்பரில் செயல்படுத்தப்படும் என கூறியுள்ளது. இதன் மூலம் துபாய் எமிரேட்டில் உள்ள சாலிக் டோல்கேட்டுகளின் எண்ணிக்கை 8லிருந்து 10ஆக உயர்ந்துள்ளது. துபாயில் தற்போது வரை அல் பர்ஷா, அல் ஹர்கூட் பிரிட்ஜ், அல் மக்தும் பிரிட்ஜ், அல் மம்சார் சவுத், அல் மம்சார் நார்த், அல் சபா ஏர்போர்ட் டனல் மற்றும் ஜெபல் அலி ஆகிய இடங்களில் சாலிக்கேட்கள் உள்ளது. வாகன ஓட்டிகள் ஒவ்வொரு முறையும் இந்த சாலிக்கேட்களை கடக்கும் போது ரேடியோ அதிர்வெண் அடையாள தொழில்நுட்பமானது சாலிக்கேட்களை ஸ்கேன் செய்கிறது. பின்னர் ஓட்டுநர்களின் ப்ரீபெய்ட் டோல் கணக்கிலிருந்து 4 திராம்ஸ் கட்டணம் கழிக்கப்படுகிறது. இதற்காக சாலிக் ப்ரீபெய்ட் அக்கவுண்டினை ஓட்டுநர்கள் ஆன்லைனிலோ அல்லது பங்கேற்கும் சில்லறை விற்பனை நிலையத்திலோ ரீசார்ஜ் செய்யலாம். இருப்பினும் கணக்கில் போதுமான இருப்பை பராமரிக்க தவறினால் அபராதங்கள் விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து சாலிக் கேட்களிலும் வாகன ஓட்டிகள் கடக்கும்போது கட்டணம் விதிக்கப்படும் என்றாலும் துபாயில் உள்ள சில டோல்கேட்டுகள் குறிப்பிட்ட நேரங்களில் டோல்கேட் கட்டணங்களிலிருந்து வாகன ஓட்டிகளுக்கு விலக்களித்துள்ளது. அதில் ஞாயிற்றுக்கிழமை அல் மக்தும் பிரிட்ஜ் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் இலவசமாக டோல்கேட்களை கடந்து செல்லலாம். மேலும் மீதமுள்ள நாட்களில் இரவு 10 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை இந்த சாலிக்கேட்டில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என கூறியுள்ளார்கள். அதேபோல் அல் மம்சார் நார்த் மற்றும் அல் மம்சார் சவுத் சாலிக்கேட்களை 1 மணி நேரத்திற்குள் ஒரே திசையில் கடந்து செல்லும் பயணிகளுக்கு ஒரு முறை மட்டுமே கட்டணம் விதிக்கப்படுகிறது. துபாயில் ஜூன் 1ஆம் தேதி முதல் சில்லறை விற்பனை நிலையங்கள் முழுவதும் உபயோகப்படுத்தப்படும் அனைத்து ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பைகளுக்கு தடை விதிக்கப்படும் என தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. மேலும் கடைகள் இந்த பைகளுக்கு பதிலாக இலவசமாக மாற்று பைகளை நுகர்வோர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த தடையில் பொருட்களை எடுத்து செல்வதற்கும் அனைவரும் உபயோகப்படுத்தப்படும் சிங்கிள் யூஸ் பைகளும் அடங்கும் என்பதால் ஷாப்பிங் செய்யக்கூடிய நபர்கள் மறுபயன்பாட்டு பைகளை கடைக்கு கொண்டு செல்லுமாறு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த தடையை மீறி அந்த பையை பயன்படுத்தினாலோ விநியோகித்தாலோ அவர்களுக்கு 200 திராம்ஸ் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் குற்றம் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தால் 2000 திராம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அத்துடன் விதியை மீறும் கடைகளை துபாய் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தெரிவிக்குமாறு ஷாப்பிங் செய்பவர்களை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். இருப்பினும் ஒரு சில பைகளுக்கு இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அவை ரொட்டி பைகள், ஆன்லைனில் பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் பைகள், குப்பை தொட்டி பைகள், காய்கறி, இறைச்சி, மீன் மற்றும் கோழிக்கான பைகள், சலவை பைகள், எலக்ட்ரானிக் சாதன பைகள், தனியா பைகள் போன்றவை இதில் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளுக்கு 25 ஃபில்ஸ் கட்டணத்தை விதிக்க வணிகங்களை துபாய் எமிரேட் கட்டாயப்படுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபுதாபியை தலைமையிடமாக கொண்ட லூலு குழுமத்தில் பணிபுரியும் இந்தியர் ஒருவர் சுமார் 6,60,000 திராம்ஸ் வரையிலான பணத்துடன் தலைமறைவாகி உள்ளதாக அபுதாபி காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாற்றப்பட்டவர் கேரளாவை சேர்ந்த 38 வயதான நபர் என்றும் அபுதாபி சிட்டியில் கலிடியா மாலில் உள்ள லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் பண அலுவலகத்தின் பொறுப்பாளராக பணிபுரிந்து வந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து லூலு நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மார்ச் 25ஆம் தேதியன்று மதியம் பணிக்கு வரவேண்டிய ஊழியர் வரவில்லை என்றும் உடனே அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் உடனடியாக பணியிடத்தில் சோதனை செய்யப்பட்டதாகவும் அப்போது 6 லட்சம் திராம்ஸுக்கு மேல் பணம் பற்றாக்குறை இருப்பதும் தெரிய வந்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஹைப்பர் மார்க்கெட் நிர்வாகம் காணாமல் போன பணம் தொடர்பாக உள் விசாரணையை நடத்தியது.
மேலும் அவர் இருக்கும் இடம் இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் பணத்தை கையாளும் பொறுப்பில் இருந்ததால் அவரது பாஸ்போர்ட் நிறுவனத்தால் தக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் அவர் அமீரகத்தை விட்டு வெளியேறுவது கடினம் என்று லூலு நிர்வாகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. லூலு நிர்வாகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த 15 ஆண்டுகளாக லூலு குழுமத்துடன் இணைந்து பணியாற்றி வந்த இந்த நபர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் அபுதாபியில் வசித்து வருகிறார் என்றும் கூறியுள்ளது. அவர்கள் காணாமல் போனதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அவரது குடும்பத்தினர்கள் யாரும் தெரிவிக்காமல் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும், இதற்கு இடையில் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக கேரளா காவல்துறையிலும் புகார் அளித்துள்ளதாக லூலு குழுமம் கூறியுள்ளது. ரமலான் மாத தொடக்கத்திலிருந்து துபாய் போலீஸ் 47 சட்டவிரோத தெரு வியாபாரிகளை கைது செய்துள்ளார்கள். பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக சட்டவிரோத தெரு வியாபாரிகள் கைது செய்யப்பட்டதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது. பழங்கள் மற்றும் காய்கறிகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்த பல வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். தெரு ஓர வியாபாரிகளிடமிருந்தோ அல்லது பொது சாலைகளில் நிறுத்தப்படும் உரிமம் இல்லாத வாகனங்களில் உணவுப் பொருட்களை வாங்குவதால் ஏற்படும் ஆபத்துக்கள் மிகப்பெரியவை என்றும், ஏனென்றால் அந்த தயாரிப்புகளுக்கு ஆதாரம் கிடையாது என்றும் காலாவதியும் இருக்காது என கூறியுள்ளார்கள். அவற்றின் பாதுகாப்பு மற்றும் இணக்கத்தை உறுதிப்படுத்த சரியான தர கட்டுப்பாட்டு சோதனைகளுக்கு உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். துபாயில் சட்டவிரோத செயல்களை ஒழிப்பதற்கும் சமூகத்தின் உறுப்பினர்களுக்கு மிக உயர்ந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த கைது நடவடிக்கைகள் ஒரு பகுதியாகும் என காவல்துறை கூறியுள்ளது. துபாய் காவல்துறையானது அறிவிக்கப்படாத சோதனைகளை தொடர்ந்து நடத்தி வரும் என்றும், இதுபோன்று தெருவோர வியாபாரிகளை கண்டால் மக்கள் துபாய் காவல்துறையின் ஸ்மார்ட் ஆப் மூலமாகவோ அல்லது 901 என்ற எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என பொதுமக்களுக்கு துபாய் காவல்துறை கூறியுள்ளது. இதேபோன்று புனித ரமலான் மாதத்தில் மக்களை ஏமாற்றி பிச்சை எடுக்கும் கும்பலுக்கு எதிராக பிரச்சாரத்தை துபாய் காவல்துறையானது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ரமலானின் முதல் 2 வாரங்களில் மட்டும் சுமார் 202 பிச்சைக்காரர்களை துபாய் காவல்துறை கைது செய்துள்ளது. மேலும் கைதானவர்களில் 112 பேர் ஆண்கள் என்றும் 90 பேர் பெண்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.